இயேசு பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தார். அவருடைய ஆவியில மாத்திரம் அல்ல, அவருடைய ஆத்மாவில் மாத்திரமல்ல, அவருடைய சரீரமும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை சுமந்து. அதனாலதான் அந்த ஸ்திரீ தொட்ட உடனே வேறுபாடுள்ள ஸ்திரீ தொட்ட உடனே சுகமான ஆவியிலிருந்து ஆத்மாவுக்குள்ள வரணும். ஆத்மாவிலிருந்து சரீரத்துக்கு அது டிரான்ஸ்பர் ஆகும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்முடைய ஆவியில மாத்திரமல்ல. இயேசு சொன்னார் இல்லையா 17:21 லூக்காவுல, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அது இப்பொழுதே உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. அப்ப தேவன் என்ன பண்றாரு? தம்முடைய ராஜ்யத்தை முதலாவது நம்முடைய ஆவியிலே கொண்டு வந்து வைக்கிறார். அந்த ஆவியிலிருந்து என்ன ஆகுன்னா தேவனுடைய ராஜ்யமானது ஆத்மாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஆத்மாவில நாம் வச்சு சிந்திக்க 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 அது என்ன ஆகுன்னா சரீரத்துல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நம்முடைய சரீரத்தையும் ஆரோக்கியப்படுத்தும்.